கட்டிடம் இருக்கின்றது. புதிதாக நாங்கள் அமைத்த கட்டிடம். அந்த கட்டிடம் வருவதற்கும் அவரும் மிகவும் அயராது உழைத்த ஒரு நபர்களில் ஒருவர். அப்ப அந்த கட்டிடத்துல எங்கள் அனைவரையும் கூப்பிட்டு சமரசம் செய்வதில், அதாவது நண்பர்களுக்குள் எந்த முறிவு மனக்கசப்பு வந்தாலும் அதை தீர்ப்பதில் அவருடைய பேச்சு ஆற்றல் மிகவும் சிறந்தது. அந்த வகையில் அவ்வாறான ஒரு நண்பரையும் நாங்கள் இழந்து தவிக்கின்றோம். அதேபோல் அவருடைய நோக்கம் நிறைவேறும் வரை அவர் ஓயமாட்டார். அதே போல் அவர் ஒரு அரச உத்தியோகம் பெற வேண்டும் என்ற நோக்கினிலே அவர் மட்டக்களப்பு போதனா சாலையில் ஒரு ஊழியராக இணைந்து, நாங்க கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு எங்களுக்கு மாத சம்பளம் பெறும் என்று இல்லாம அவர் அந்த வேலைக்குள்ள போனாலும் அங்க வருபவர்களுக்கு உதவி செய்வதில் மிகவும் சிறந்தவராக இருந்தார். இப்ப நாங்க பஸ்ல வரக்குள்ள ஒரு 3 பேர் எனக்கு கோல் எடுத்திருப்பாங்க. நீங்க தம்பி இந்த போட்ட பொடியன் ஹாஸ்பிட்டல்லையா வேலை செஞ்சது? நான் ஓமண்டு இல்ல, என் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நேரம் அதை பக்குவமா பார்த்து, நீங்க இங்க போனா இதை முடிக்கலாம், அங்க போனா அதை முடிக்கலாம், இதுக்கு ஈடியுக்கு போங்க, அப்படியான ஒரு கரிசனை வழிகாட்டியாக அவர் தன்ற வேலையை பணத்துக்காக, மாத வேதனத்துக்காக மட்டுமில்லாது உள்ளார்ந்தமாக எல்லோரையும் இணைத்து செய்ய வேண்டும் என்பதில் முதன்மையாக திகழ்ந்தவர். அந்த ரீதியிலே உண்மையாவே நாங்க உறவுகள், எங்களது ரிதம் குடும்பம் சொல்வதற்கு அப்பால் ஒரு வெளி நபர்கள் 3 பேர் இதே மாதிரி எனக்கு எடுத்து கேட்டவங்க. அவங்களோட கொடி இங்க மட்டக்களப்புக்கு வராதா என்றும் கேட்டவங்க. நாங்க சொன்னோம், இல்ல திருவோணமலையில தான் அடக்கம் பண்ண போறாங்கன்ற. அது உண்மையாவே எங்களுக்கு ஒரு மனவருத்தம் தான். இல்லாட்டி நாங்க பார்க்க வந்திருப்போம் என்ற ஒரு இதையும் ஒரு வெளியாக்கள் சொல்றதை நாங்க கேட்டோம் வரக்குள்ள. ஆகவே அவ்வாறு அவர் என்ன ஒரு பிரதிபலன் பாராது தனது வேலையையும் சமூகத்துக்காகவே அர்ப்பணித்தவர். அதே போல் சமயம், சமூகம், தனது குடும்ப வாழ்க்கையிலும் சரி மிகவும் சிறப்பாக எல்லோரையும் கலகலப்பாகவும் இன்புற்று பேசுவதிலும் ஒரு வல்லவராக இருந்தார். நாங்க பல செத்த வீடுகள் இந்த ரிதம் குடும்பமாக, ரிதம் கழகத்தின் மத்தியிலே நாங்கள் போய் கதிரைகள் டெண்டுகள் அடித்து கொடிகள் கட்டி இருக்கும் போது எப்படியோ தெரியும், எல்லாரும் இருந்தாலும் அந்த கழகத்துக்கு உடனே எல்லாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. ஒரு 4 பேர் முன்னுக்கு நிற்போம். அந்த 4 பேர்ல ஒரு ஆளாக டேவிட் இருப்பார். நீங்க எங்க பார்த்தாலும் டேவிட் வருவார். வந்து எங்களுக்குரிய உதவிகள், எங்கட கழகத்தை முதன்மை நிறுத்துறதுல மிகவும் சிறந்த ஒரு நபராக இருந்தவர். இன்று இந்த ரிதம் கழகம், இந்த ரிதம் குடும்பம் என்று ஒரு நண்பனை, ஒரு சிறந்த ஒரு சமூக சேவகனை, ஒரு சிறந்த ஒரு மனிதத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அவருடைய இழப்பை நாங்கள் ஈடு செய்ய முடியாது. ஆகவே இந்த நேரத்திலே இந்த தருணத்தை தந்த இறைவனுக்கும் நன்றிகளை கூறி, அவருடைய டேவிட்டுடைய நினைவுகள் என்று மங்களை விட்டு நீங்காது என்பதையும் நான் மிகவும் ஆணித்தனமாக கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி.